ஹாய் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம ரேஞ்ச் இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ப்ளெயினாக வச்சுட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இதில் மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகும், எந்த இடம் வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பிளைண்டாக வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக எதுவுமே இங்கேருந்து வேலை செய்கிறது இல்லை. ஸோ நம்ம இண்டிகேட்டர் வந்து அது பெர்ஃபெக்டாக காமிச்சு கொடுக்கும். ஸோ நான் இப்போ அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ரிவர்சல் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதை ஆன் பண்ணி விட்றேன். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன்னா, ஸோ நம்ம பிளைண்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ அப்போ நம்ம இண்டிகேட்டர் வந்து பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 இயருக்கு வந்து பேக் டெஸ்ட் ஆப்ஷனோடு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன டேட்டில் வேணாலும் பாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஓப்பனாகவே வந்து பேக் டெஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த இண்டிகேட்டரோடையே யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். இது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே உள்ள ரேஞ்ச் ஜோன்லேருந்து மேலே உள்ள ரேஞ்ச் ஜோனுக்கு போச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரியாக்ஷனும் பாருங்கள், அது எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் போய் ரியாக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ ஜோனை தொட்டுச்சு, திருப்பி புல்லை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ மேலே உள்ள ரேஞ்ச் ஒன்று நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னா இது எங்கே ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து அதை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் திருப்பி ரிவர்சல் ஆக போகுது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வித் கால்குலேஷனோட பண்ண இண்டிகேட்டர் இது. ஓகேங்களா? ஸோ பெர்ஃபெக்ஷனாக நம்ம பண்ணலாம். வித்து ஓப்பன் ரிஸ்ட்டு பார்க்க தெரிஞ்சவங்க, வால்யூம் கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சவங்க இன்னும் அட்வான்ஸ்டாகவே பண்ணலாம். ஓகேங்களா? சரி, நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். விவேம்பு கீழே போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல சூப்பரான என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? விவேம்பு கீழே போனோடனே நம்ம என்ட்ரி போடலாம், நல்லா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸுக்கு போயிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த லெவல்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஜோன் அப்படிங்கிறது, கன்சல்டேஷன் ஆகுது மார்க்கெட் அப்படிங்கிற டயத்தில் நான் கன்சல்டேஷனுங்கிற செட்டிங் இருக்குது, அதை நான் போட்டுக்குவேன். அதை போட்டால் இப்போ இந்த இடம் பாருங்கள், இது நல்லா பெர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்ருக்கும். இந்த ஜோன் டு இந்த ஜோன்குள்ளேயே தான் மார்க்கெட்டை வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் உடையிறப்ப பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் வந்து சூப்பராக பண்ணலாம் இந்த இண்டிகேட்டரை வச்சு. உங்களுக்கு டைரக்ஷன் என்னங்கிறது கிளியராகவே தெரியும் இது. ஸோ மேலே உள்ள ரேஞ்சு ஒன்று தொட்டிருக்கு. ஸோ நம்ம 0 லைன் வரைக்கும் கூட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்சல்டேஷனில் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஈவினிங் வந்து 3 o'clock போய் அழகாக ரேஞ்சு 2 வரைக்குமே போய் ரீச் ஆகிடுச்சு. நான் இதை நார்மல் ஜோனாக மாற்றுறேன். ஸோ இந்த இந்த நிஃப்டி கன்சல்டேஷனை வந்து கொஞ்சம் டைனமிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நம்ம இந்த ரேஞ்சை மட்டும் வச்சுமே நம்ம வந்து கன்சல்டேஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கன்சல்டேஷனுக்கும் இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறனால அதை மட்டும் நம்ம டைனமிக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ விவேம்புக்கு மேலே போனால் நம்ம கால் வித்து ரிவர்சலோட கன்ஃபார்ம்டு என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? இப்போ புல் என்ட்ரி போட்டால் கன்ஃபார்ம்டாக ரேஞ்ச் ஒன்று. அதுமாதிரி நம்ம வந்து நல்லாவே டார்கெட்டை வந்து ரேஞ்ச் ஒன்று வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ரேண்டமாக டெஸ்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் போடுறேன் மேனுவல் பேக் டெஸ்ட்டு. ஸோ ஏதோ ஒரு டேட்டு நான் வந்து ரேண்டமாக போகிறேன். ஒரு ஆகஸ்ட் 20th ஓகேங்களா? ஆகஸ்ட் 20th. ஓகே, இதுதான் ஆகஸ்ட் 20th. அப்போ நமக்கு 19th வருது பிளாட் ஆகிருக்கும் ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லெவலும் பாருங்கள். ஸோ எப்போவுமே இது வந்து 0 லைனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா? 0 லைனில் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு புல்லுக்கு மேலே போனால் கன்ஃபார்ம்டாக ரேஞ்ச் 1 வந்து டார்கெட் ஓகேங்களா? ரேஞ்ச் 1 போய்ட்டு திருப்பி புல்லை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு லைன் இருக்கும், டாட்டட் லைன்ஸு. அதுக்கு மேலே வந்து அழகாக போய் திருப்பி ரேஞ்ச் 1 ஜோனை தொட்டுடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நான் அப்படியே பக்கத்துலேயே உள்ளதை போகலாம், ரொம்ப ஸ்க்ரோல் பண்ண வேணாம். வேறு எது பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 12th அன்றைக்கி போடுவோம். அப்போ 11th போய் பிளாட் ஆகும் ஓகேங்களா? 11th அன்றைக்கி போய் பார்க்கணும். ஓகே, அன்றைக்கி பாருங்கள் 11th நமக்கு வந்து 0 லைனில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆகிட்டு அழகாக புல்லை தாண்டுறப்ப ரேஞ்ச் 1 ஓகேங்களா? மறுபடியும் ரேஞ்ச் புல்லை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் 3 வரைக்குமே இன்றைக்கி போய் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் 1 இயருக்கு. 6th அன்றைக்கி பார்க்கலாம். அப்போ 5th பிளாட் ஆகும் ஓகேங்களா? ஓகே, 5th பிளாட் ஆகிடுச்சு. ஸோ 0 லைனில் ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டு. அங்கேருந்து பியருக்கு கீழே வந்துச்சு. கன்ஃபார்ம்டு என்ட்ரி போடுறோம். விவேம்புக்கு கீழே இருக்குது. நேராக வந்து ரேஞ்ச் 1 தொட்டுச்சு ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ஃபுல் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் 1 இயர் பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க டெலகிராமில் கூட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.